இப்போ October 5 to October 11 இந்த லாஸ்ட் வீக்ல நம்ம தினமணி பேப்பர்ல பார்த்த இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். வழக்கம் போல October 5 அப்படின்றது நமக்கு சண்டே டு இப்போ பிரசன்ட் டுடே சாட்டர்டே வரைக்கும். நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த October 4 அப்படின்னு நீங்க நியூஸ் போடுறேன்னா நீங்க அன்னைக்கு பேப்பர் வந்து October 5 இருக்கும். ஆனா அவன் என்னையோட நியூஸ் கொடுத்திருப்பான், எந்த டேட்டோட நியூஸ் கொடுத்திருப்பான்னா October 4 நியூஸை கொடுத்திருப்பான். இப்ப நம்ம October 4 அப்படிங்கிற டேவோட நியூஸ் வந்து October 5 நமக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கும். நான் எடுத்துக்கிட்டது October 5 நியூஸ் பேப்பர். அதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாருங்க. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா ஆளுநரின் முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் வழக்கம் போல இந்த நியூஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் கும்பகோணத்துல கலைஞர் பெயர்ல பல்கலைக்கழகம் ஒண்ணு உருவாக்குறதுக்காக ஒரு மசோதாவை ஆளுநருக்கு கொடுக்குறாங்க. மசோதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாலிட்டி கிளாஸ் எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்க. பில். அப்ப இந்த பில் என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்க அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, அந்த சட்டப்பேரவையில அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு வச்சிருக்க நம்பர் 117 மேல கவர்மெண்ட் அவங்க அந்த நம்பர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணணும், நான் இப்படி ஒரு யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ண போறேன், அங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கும், அதோட தலைவரா யார் இருப்பாங்க, துணைத் தலைவரை யார் நியமிப்பாங்க அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சொல்லி ஒரு லா மேக் பண்ணணும், அந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதை அசம்பிளில பாஸ் பண்ணி கவர்னர்கிட்ட கொடுத்து கவர்னர் அந்த பில்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த யூனிவர்சிட்டி எஸ்டாபிஷ்மெண்ட்டுக்கான நமக்கு ஒரு சட்டம் கிடைக்கும். அப்ப பல்கலைக்கழக சட்டம், நீங்க ஐஎன்எம் படிக்கிற இடத்துல கூட 1905 யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு படிப்பீங்க. அப்போ இந்த வங்க பிரிவினை படிக்கிற காலகட்டத்திலேயே அப்ப என்ன பண்ணணும், ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கணும்னா இங்க என்ன நடக்கணும், ப்ரொசீஜர்ல ஒரு ஆக்ட் பாஸ் ஆயிருக்கணும். அப்போ அதே ப்ரொசீஜர் தான். ரொம்ப பேசிக்ல இருந்து சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பில் எப்படி பிரச்சனைக்குள்ளாகுது. அப்ப நான் சொல்லும் போது இங்க அசம்பிளில பாஸ் பண்ண ஒரு பில்ல கவர்னர் அப்ரூவல் கொடுக்கும் போதுதான் அது நடைமுறைக்கு வரும். இப்ப அப்படியே இந்த பார்ட்டை நிறுத்திட்டு கவர்னரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள போங்க. கவர்னரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல who is the chancellor of state government controlled universities? கவர்னர். ஓகேங்களா, ஒரு பல்கலைக்கழகம் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியோட சான்சலர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, வேந்தர்னு சொல்லுவாங்க. யார் அது? கவர்னர். யார் இப்ப இந்த வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? வைஸ் சான்சலர் அப்பாயிண்டட் பை கவர்னர். அப்ப இதெல்லாம் ப்ரொசீஜர், இதான் நீண்ட காலமா பயன்படுத்துறோம். ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே கவர்னருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய முட்டல் மோதல் இருக்கிறதுனால இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலரா சீஃப் மினிஸ்டர் வில் ஆக்ட் அப்படின்னு இந்த மசோதாக்குள்ள மென்ஷன் பண்றாங்க, இதுக்குள்ள எழுதுறாங்க. இந்த பல்கலைக்கழகத்தின் தலைவரா முதலமைச்சர் செயல்படுவாரு, அதனுடைய துணை தலைவரை முதலமைச்சர் தலைமையிலான குழு நியமனம் செய்யும் அப்படின்னு இந்த பில்ல கொடுக்குறாங்க. அப்ப கவர்னர் என்ன அர்த்தம், உன்னை இந்த இடத்த விட்டு தூக்க போறேன், கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ற. இனிமே உனக்கு சான்சலர் வேலை கிடையாது, நானே இந்த பல்கலைக்கழகத்தை பாத்துக்கிறேன், முதலமைச்சரே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பில் கொடுக்குறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, இது ஒரு நடைமுறைக்கு முரணானது, இவ்வளவு நாள் இருக்கின்ற இந்த கன்வென்ஷனுக்கு இது அகேன்ஸ்டா. கன்வென்ஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா, கன்வென்ஷன் என்ன, ஒரு மரபு, இவ்வளவு நாளா பின்பற்றிட்டு இருக்க ஒரு மரபு, இது இந்த மரபுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு என்ன பண்றாரு, இவங்க கிட்ட கேட்பாரு. இல்ல கேட்கல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு, இது எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த பில்ல பிரசிடென்ட்ட கொடுத்துட்டாரு. அப்ப இந்த நியூஸ் புரிஞ்சிருச்சுங்களா, கலைஞர் பல்கலைக்கழக மசோதா ஆளுநரின் முடிவுக்கு எதிராக தமிழக அரசு எங்க போயிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க இருக்கா. இப்ப நான் சொன்ன கதை உள்ள கொடுத்திருப்பாங்க. ஆளுநர் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை எதிர்த்து அரசு என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டுருக்காங்க. அப்ப இங்க பிரச்சனை மட்டும்தான் விவாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு முறை எங்க படிக்கணும், கவர்னரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஆளுநருடைய அதிகாரங்கள் என்னென்ன, அவர் எப்படி ஆளுநர் வந்து வைஸ் சான்சலரா செயல்படுறாரு, துணை தலைவர் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தரை எப்படி நியமிப்பாரு, இந்த மாதிரியான அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றது ஒரு முறை சப்ஜெக்ட் கூட படிச்சுப்பாரு. இப்ப அதை நம்ம எதிர்த்து மேல உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், அங்க வர தீர்ப்பை பொறுத்து நமக்கு சில விளக்கங்கள் கிடைக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, நான் உங்களுக்கு முன்னாடி ஜூன்லயே நடத்தும் போது நியூஸ்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்படி உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுல இருந்து அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வச்சாரு. 10 பில்ஸ் கவர்னர் என்ன பண்ணிட்டாருங்க, பிரசிடென்ட்டுக்கு கொடுத்திருந்தாரு. அந்த 10 மசோதாக்களுக்கும் கவர்னர் கையெழுத்து இல்லாமலேயே உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு, சுப்ரீம் கோர்ட் டைரக்டா அது நடைமுறைக்கு வரும்னு சொல்லிருச்சு. அது எப்படி கவர்னர் கையெழுத்து இல்லாம நீங்க ஒரு நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் ஒரு சட்டத்தை, அப்போ உங்க இஷ்டத்துக்கு நீங்க எது வேணா பண்ண முடியுமான்னு பிரசிடென்ட் என்ன பண்ணாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு 13 கேள்விகள் கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா,
குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் கேள்விகள். அதுல ஆர்டிகல் கூட நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். என்ன ஆர்டிகல்? 143 143ல செக்ஷன்ஸ் இருக்கும். ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா அவங்க பதில் சொல்லணும். பிரசன்ட் இஷ்யூஸ்னு இருந்துச்சுன்னா ஒரு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப அவங்க பதிலே கொடுத்தாலும் தீர்ப்பே கொடுத்தாலும் அது பிரசிடென்ட்டை கட்டுப்படுத்தாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அந்த 143க்குள்ள இருக்கும். அப்ப ஆல்ரெடி இது பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு சாதகமா உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை எதிர்த்து குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேள்வி கேட்டதே அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கா. இதையெல்லாம் நீங்க ஒரு கன்சாலிடேட்டடா அரேஞ்ச் பண்ணி மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். இது மெயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இன்டர்வியூ வரைக்கும் குரூப் 1 கண்டிப்பா கேட்பாங்க. இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போதே, முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்டோட பில்ல பத்தி அவர் அப்படி அமைச்சதை சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சக்சஸ் பண்ணாங்க. அது 143ல பிரசிடென்ட் கொஸ்டின் பண்ணாங்க. அதுவே இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னொரு பில்ல அவர் அனுப்பி வச்சிருக்காரு. நம்ம சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம். இது என்ன மாதிரியான தீர்ப்பு வருது அப்படின்றத நம்ம கவனிச்சுதான் என்ன பண்ணணும், ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப ஆன்சர் எழுதுறதுக்கு மெயின்ஸ்லயோ இல்ல பிரிலிம்ஸ்ல நமக்கு சில ஃபேக்ட்ஸ் டச் பண்றதுக்கு 143னா என்ன, 142னா என்ன அப்படின்னு ஆர்டிகலை பத்தி கேட்கறதுக்கோ, இதுல உங்களுக்கு பாலிட்டியில இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு கண்டென்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடுறேன். அடுத்து பாருங்க, பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் சர்க்கரை ஆலைகளுக்கு பெரும் பலன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்க்கரை உற்பத்தி பண்ற விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் சுகர் ப்ரொடியூசர் யாருங்க? உலகின் அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடு சீனா. அதுக்கு அடுத்த நிலையில இந்தியா இருக்கிறோம். அப்ப இந்த சர்க்கரை விலை பாக்குறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சங்க, எனக்கு நல்ல இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வீட்டுல பழக்கப்பட்ட வருஷத்துல கிட்டத்தட்ட 12-13 வருஷமா அந்த 40 ரூபாய் அப்படின்ற ஒரு கட் ஆஃப் தாண்டி சர்க்கரை விலை ஏறவும் இல்லை, ரொம்ப தூரம் குறையவும் இல்லை. 10 வருஷத்துக்கு மேல. அப்ப அந்த கட் ஆஃப் அப்படின்றது புரியுதுங்களா? ஒரு பொருள் இந்த 10 வருஷத்துக்குள்ள 40 ரூபாய் வித்த ஒரு பொருள் வருஷத்துக்கு 5% இன்ஃபிளேஷன் ஏறி இருந்தா கூட 2 ரூபாயா 10 வருஷமா 20 ரூபாய் கூடி இருக்கணும். ஓகேங்களா? பாரிஸ்ல அந்த பாரிஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருப்பான், சுகர் கம்பெனி. அவன் மட்டும்தான் பேக்டு சுகரை ஒரு 50 ரூபாய் 55 ரூபாய் விற்கிறான். மித்த எல்லா இடத்துலயும் 45, 46, 42, 44 இப்படிதான் கலந்து கட்டி வைக்கிறாங்க. அப்ப சர்க்கரை விலை என்ன ஆகல, உலகம் முழுவதும் பெரும் அளவுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகி அதனுடைய விலை மலமலன்னு உயரல. அப்ப இது என்ன ஆகும்னா, சர்க்கரை ஆலைகள் எல்லாருமே நிறைய தனியார்ட்டையும் இருக்கு, கவர்மெண்ட்டையும் இருக்கு, உற்பத்தியை கம்மி பண்ணிடுவான். அவன் உற்பத்தி கம்மி பண்ணான்னா கீழே கரும்பு விளைவித்த விவசாயிகளை முழுமையா கொள்முதல் பண்ண மாட்டான். அந்த கரும்பு வீணா போயிடும். அப்ப விவசாயிகளுக்கும் பாதிப்பு இருக்கு. அப்ப என்னடா பண்றதுன்னு கவர்மெண்ட் யோசிக்கும் போதுதான் இந்த கரும்பு உற்பத்தியில சுகர் கேன் உற்பத்தியில இருந்து கரும்பு சர்க்கரை எடுக்கும் போது நமக்கு ஒரு பை ப்ராடக்ட் கிடைக்குது. என்னது? எத்தனால். எத்தனால்னு சொல்ற ஒரு முக்கியமான பொருள் கிடைக்குது. இப்ப இந்த ப்ரொசீஜர் அப்படியே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அந்த கரும்பு பாகு எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு அது மேல இருக்கிற அழுக்கெல்லாம் போற வரைக்கும் அதுக்கு மேல ஒரு நீர் ஆவி ஓடும் இல்லையா? அந்த நீராவி என்ன பண்ணுவாங்க, கொண்டு போயிட்டு குளிர் வச்சு வெளியே சொட்டு சொட்டா இறக்கிட்டாங்கன்னா என்ன, பட்ட சாராயம். சாராயம் காய்ச்சுவது எப்படி அப்படின்றது கிளாஸ் கிடையாது. எத்தனால் எப்படி உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கறதுதான் இங்க நமக்கு கண்டென்ட். அப்ப அந்த சர்க்கரை என்ன பண்றாங்க, அப்ப மார்க்கெட்டுக்குள்ள இவ்வளவுதான் டிமாண்ட் இருக்கு, இன்னும் 50 கிலோ தான் தேவைப்படுது. ஆனா சுகர் மில்ல எவ்வளவு உற்பத்தி பண்றான், 100 கிலோ உற்பத்தி பண்றான். அப்ப தேவையில்லாம தானே உள்ள மார்க்கெட்ல குறைஞ்சிருக்கும், விலை குறைஞ்சு போயிருங்கள. அப்ப அதை எப்படி நஷ்டமடையாம தடுக்கலாம்னு யோசிச்ச கவர்மெண்ட் என்ன பண்றான், அப்ப இந்த எத்தனால்னா என்ன, எரி சாராயம் தானே, விட்டுட்டு தரையில போட்டுட்டு கொளுத்துறா எங்க வேணாலும் எரியுது இல்ல. அப்ப இதையா பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ 2019-18 கவர்மெண்ட் என்ன பண்றான், எத்தனால் பிளண்டிங் பாலிசி அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச ஆரம்பிக்கிறான். எத்தனால் பிளண்டிங் எதோட பிளண்ட் பண்ண போறான், பெட்ரோலோட எத்தனால பிளண்ட் பண்ற. எத்தனால் அப்படின்றத இப்பதான் சொல்லி முடிச்ச தமிழ்ல நல்லா புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். எரி சாராயம்னு சொல்லுவோம் எத்தனால. அப்ப இந்த எரி சாராயத்தை பெட்ரோலோட 20% கலக்குறேன், பெட்ரோல் 80%, 20% எத்தனாலையும் கலந்தோம்னா என்ன பண்ணலாம், நம்ம இதுல எவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ், மார்க்கெட் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. சும்மா இந்தியாவுக்கு புரிஞ்சுக்கோங்க, 100 லிட்டர் பெட்ரோல் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. இந்த 100 லிட்டர் பெட்ரோல் இந்தியா ஓனா ப்ரொடியூஸ் பண்றானா, வெளிநாட்டுல இருந்து தானே வாங்குறோம், கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரிச்சு பெட்ரோல் உற்பத்தி பண்றோமா. இப்ப நாளைக்கே என்ன பண்றேன், 80% பெட்ரோல் 20% எத்தனால்னு உள்நாட்டுல உற்பத்தி ஆகுது. எத்தனால் சுகர் மில்ல இருந்து பை ப்ராடக்டா கிடைக்குது சர்க்கரை உற்பத்தி பண்ணும்போது. அந்த எத்தனால 20% கலந்துட்டேன்னா இந்த 100 லிட்டர் நீட் என்ன வாங்கி எனக்கு 80 லிட்டர்ஸ் ஆஃப் நீடுன்னு குறைஞ்சிரும். அப்ப எவ்வளவு பெரிய முக்கியமான அச்சீவ்மெண்ட் அடையிறேன்னு பாருங்க. டிபெண்டன்சி ஆஃப் பெட்ரோல், டிபெண்டன்சி ஆஃப் குரூட் ஆயில். டிபெண்டன்சினா என்ன, அந்த குரூட் ஆயில் உற்பத்தி செய்யும் நாட்டை நான் சார்ந்து இருக்கிற நிலையில இருந்து இமீடியட்டா 20% ரிலீவ் ஆயிடுவேன். 80% தான் என்னோட தேவையாயிடும். 20% என்ன பண்ணிடுவேன், என் ஊர்ல இருக்க சுகர் மில்ஸ் உற்பத்தி பண்ற எத்தனாலேயே
நான் அதோட கலந்து விட்டுருவேன். இப்ப அதை கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க, நாட்டில் சர்க்கரை உற்பத்தி எத்தனை மடங்காக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எத்தனால் உற்பத்தி 5 மடங்கும் அதன் விநியோகம் 10 மடங்கும் அதிகரித்துள்ளது. அப்படியே இதுக்குள்ள அதான் பேசிட்டு இருப்பாங்க. சர்க்கரை உற்பத்தியை மட்டுமே நம்பி இருக்காம நாங்க என்ன பண்ணிட்டோம், சுகர் மில்ஸ பாதி சுகர் கேனை வச்சு எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு பிரசன்ட் நீங்க போய் போடுற எல்லா பெட்ரோல்லையுமே 80% தான் பெட்ரோல், 20% எத்தனால் தான் கலந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2020க்கு அப்புறம் 2025க்குள்ள டார்கெட்டட் 5 இயர்ஸ், 5 வருஷம் டார்கெட் வச்சு இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவே பண்ணிட்டோம். அப்ப இந்த டார்கெட் என்ன பண்ணிட்டோங்க, நம்ம 2020க்கு அப்புறம் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா 5%, முதல்ல 1 லிட்டருக்கு 50 மில்லி, அப்புறம் 100 மில்லி, இப்ப 200 மில்லி வரைக்கும் ஒரு லிட்டர்ல பெட்ரோல்ல 80% எத்தனால், 80% பெட்ரோல், 20% எத்தனால் அப்படின்ற டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டோம். அப்ப இந்த மேல நியூஸ் புரியுதுங்களா? இப்ப பாருங்க, பெட்ரோலில் எத்தனால் கலப்பால் சர்க்கரை ஆலைகளுக்கு பெரும் பயன். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சர்க்கரைக்கான தேவை அதிகரிக்கல. ஏன்னா நம்மளோட சைனா அதிகம் உற்பத்தி பண்றான், பிரேசில் மாதிரியான நாடுகள் அதிகம் உற்பத்தி பண்றான். சோ அது மார்க்கெட்ல அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல தேவை கிடையாது, அதை உற்பத்தி பண்ணி பிரயோஜனம் ஆயிடுச்சு. அப்ப அதே சர்க்கரையை நம்பிட்டு இருக்காம அந்த சர்க்கரையை பாக வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பக்கம் எத்தனால் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது எனக்கு இங்க பெரிய பெனிஃபிட் கொடுத்துட்டு இருக்கு. சார் அப்ப எத்தனால் விலை ஜாஸ்தியா இருக்காதா? இங்க நம்ம 100 ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல்ல எத்தனால் கலந்தா நமக்கு நஷ்டமா இருக்குன்னு தெரியுது கிடையாது. எத்தனால்லயே கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி இருக்கு. அதுல அந்த கிரேட் ஏ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எத்தனாலே ஒரு லிட்டரோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நமக்கு 70 ரூபாய்க்குள்ளதான். அப்ப நம்ம 100 ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல் என்ன பண்ணிக்கலாம், 70 ரூபாய்க்கு இருக்கிற எத்தனால கலக்கிறது நமக்கு இன்னும் ப்ராஃபிட் தான். ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் டியூட்டி, பியூரிபிகேஷன், பெட்ரோலை சுத்திகரிக்கிறதுக்கான வேலை அப்படின்னு ஏகப்பட்ட செலவுகளை போட்டுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? தெரியும் நினைக்கிறேன். 100 ரூபாய்க்கு நமக்கு பெட்ரோல் மார்க்கெட்ல கிடைக்குது அப்படின்றத மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த கச்சா எண்ணெயை கப்பல்ல கொண்டு வந்து முதல்ல நம்ம ஊர்ல இறக்கி அங்கிருந்து கொண்டு போய் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மாதிரி நம்ம தண்ணியை பிரிச்சு எடுக்கிற மாதிரி பெரிய ப்ரொசீஜர் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. கச்சா எண்ணெயில இருந்து பெட்ரோல் பிரித்தெடுக்கும் முறை, கடைசியா கீழே தார் நிற்கும்ன்ற வரைக்கும் ஒரு பெரிய படம் போட்டு படிச்சிருப்பீங்க ஸ்கூலிங்லயே. அப்ப அந்த பெரிய ப்ரொசீஜருக்கு உட்படுத்தி அதை கொண்டு போய் டேங்கா கொண்டு போய் ஃபில் பண்ணி அந்த பெட்ரோல் பங்க்ல ஆள் போட்டு அதை ஒரு ஆளுக்கும் டேங்க்ல பிடிச்சி இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. அப்ப நமக்கு இதுல இந்த எத்தனால் கலக்கிறது எந்தெந்த வகையெல்லாம் பெனிஃபிட்னு பாருங்க. அதோட இன்னொரு பெனிஃபிட் இருக்கு எத்தனால் பிராண்டிங்ல. வழக்கமா 1 லிட்டர் பெட்ரோலை கொட்டி எரிக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 கிலோகிராம் கார்பன் எமிஷன் நடக்கும்னா அதுல எத்தனால கொட்டி எரிச்சிங்கன்னா 500 கிராம் தான் கார்பன் எமிஷன் நடக்கும்னு சொல்றான். அப்ப இது என்ன ஆயிடுச்சு, என்விரான்மெண்டல் சேஃப், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றத நோக்கி நம்ம எத்தனை பாயிண்ட் நம்ம புல்லட்டின் கொடுத்துட்டு இருக்குன்னு கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் மெயின் பாயிண்ட். எத்தனால் பிளண்டிங்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, வெளிநாட்டை சார்ந்து இருக்கிறத குறைச்சிப்போம், அதிக நிதி சுமையை குறைச்சிப்போம், பெட்ரோலுக்கான அதிக செலவினத்தை குறைச்சிப்போம், அது இல்லாம கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்திட்டு இந்தியாவை நம்ம உலக அளவுல கார்பன் எமிஷன் கண்ட்ரோல் பண்ற நாடுகளோட பட்டியலுக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்த்துப்போம். அப்ப இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய இலக்கு வச்சிருக்காங்க 2070க்குள்ள. எல்லாரும் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். என்ன இலக்கு அது? இந்தியாவோட 2070 டார்கெட் என்ன, நெட் ஜீரோ கார்பன் எமிஷன், பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு அப்படின்ற இலக்கை நோக்கி போகணும். அப்ப பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வுனா எந்த இடத்துலயுமே கார்பன் எமிஷன் நடக்கக்கூடாது. அது நம்ம ஒரேடியா போய் நீங்க சேர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே போறதுக்கு பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அதான் இந்த நியூஸ்குள்ள என்ன பண்றாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது அப்படியே நீங்க ஒரு முறை ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. நான் கதையை ஃபுல்லா சொல்லிட்டேன். எத்தனால் பிராண்டிங் பாலிசி எப்போ கொண்டு வருவாங்க, 2020, எத்தனை வருஷம் டார்கெட் வச்சாங்க, 2025 டார்கெட் இப்ப அச்சீவ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி 20% மிக்ஸ் ஆயிடுச்சு, பெட்ரோல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கேன், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். இந்தியா பிரிட்டன் கடற்படை கூட்டு பயிற்சி, இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் நடக்கும்போது 3 விஷயம் தான் கொஸ்டினா இருக்கணும்னா அதை தாண்டி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸோட நேம் என்ன, நீங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நாங்க ரவுண்ட் போடுறோம் பாருங்க. எக்ஸசைஸ் கொங்கன் அப்படின்னு சொல்லலாம். கொங்கன்னா என்ன, நம்ம இந்த கொங்கன் கடற்கரைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப அந்த எக்ஸசைஸ் கொங்கன் அப்படின்ற பேரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் 3 விஷயம் தான் கேட்பான்னு சொன்ன கொஸ்டின்ல. இந்த எக்ஸசைஸ் கொங்கன் யாரெல்லாம் சேர்ந்து கண்டக்ட் பண்றா, இந்தியா அண்ட் பிரிட்டன். எங்க நடத்திருக்காங்களா, நம்மளோட அரபிக் கடல் பகுதியில் நடத்திருக்காங்க, அரேபியன் சி ரீஜன் நடத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எக்ஸசைசஸ் அப்படின்றது என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் விட ஒரு காமனான ஒரு விஷயம் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, இது என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஏன்னா விமானப்படை பயிற்சின்னு ஒண்ணு நடத்துவான், ராணுவ பயிற்சின்னு நடத்துவான், நேவல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவான். இது என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ், நேவி எக்ஸசைஸ், கடற்படை பயிற்சி. என்ன அதோட நேம், எக்ஸசைஸ் கொங்கன். யார் யார் சேர்ந்து பண்றான், இந்தியாவும் இங்கிலாந்து. எங்க நடந்துச்சு, அரேபியன் சி பகுதியில இந்தியன் ஓஷன் ரீஜனுக்குள்ள நடந்திருக்கு, அவ்வளவுதான்.
இந்த 3 ஃபேக்டர் தாண்டி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் 100% கம்மி. இதுக்குள்ள சார் இந்த கப்பல் கொடுத்திருக்கிறான், பிரிட்டனோட HMS பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு ஒரு விமான தாங்கி கப்பல் வந்திருக்கு, அதெல்லாம் சும்மா படிச்சு வச்சுக்கலாம், கேட்டதே கிடையாது. எக்ஸசைஸோட நேம் தெரிஞ்சதுன்னா ஒரு 4 எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அது எந்தெந்த நாட்டோட நம்ம நடத்துறோம்னு கூட கேட்டிருக்கான், மேட்ச் பண்ணலாம். அப்ப கொங்கன் அப்படின்ற எக்ஸசைஸ் இந்த பக்கம் எங்க இருக்குன்னு பிரிட்டனோட கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, கீழே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். அப்ப இந்த எக்ஸசைஸ் வரும்போது நீங்க இவ்வளவு பெரிய நியூஸ் கொடுத்துருப்பான், நம்ம இந்த 3 ஃபேக்டர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதுக்குதான் அந்த 3 பாயிண்ட் சொல்லிட்டே இருக்கேன். எக்ஸசைஸோட நேம், யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எங்க நடந்துச்சு, பழைய கொஸ்டின்ஸ்ல இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நல்லா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து பாருங்க, பாதுகாப்பு தொழில்துறையில் 75,000 கோடி முதலீடு இலக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பாதுகாப்பு தொழில்துறை அப்படின்னு சொல்றோம். பாதுகாப்பு என்ன? டிஃபென்ஸ். டிஃபென்ஸுக்குள்ள ரொம்ப நீண்ட காலமாவே இந்தியா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு 50-60 வருஷத்துக்கு மேல நமக்கு தேவையான எல்லா டிஃபென்ஸ் அப்பரேட்டஸ், நமக்கு தேவையான பாதுகாப்பு தளவாடங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம் வெளிநாடுகள்ல இருந்து. ரஷ்யா கொடுத்தா, அமெரிக்கா கொடுத்தா, அவங்க கொடுத்தா, இவங்க கொடுத்தா, துப்பாக்கி கொண்டு வாங்கினேன், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்கினேன் அப்படின்னு வெளியில இருந்து உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்தியா என்ன பண்றாங்க, மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம், இந்தியாவை தயாரிப்போம் திட்டத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க சொன்னது மேட் இன் இந்தியான்றது ஒரு டேக், எங்கு தயாரிக்கப்பட்டது அப்படின்றது டேக். மேக் இன் இந்தியா அப்படின்றது அந்த டேக்ன்ற வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க, நான் 5% சொன்னேன். ஜஸ்ட் டேக், எங்க தயாரிச்சேன்னு சொல்றது மேட் இன் இந்தியா. ஓகேங்களா? மேக் இன் இந்தியான்றது இனிமே இங்கதான் தயாரிக்க போறேன், நான் எதையும் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ண போறது இல்லை, இனிமே இந்திய தயாரிச்சுக்கிறேன் அப்படின்றதுதான் மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் தான் இந்தியாவில அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாதுகாப்பு தளவாடங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கு பெரிய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. DRDO நிறைய நிறுவனங்கள் வேலை பார்க்கறாங்க. இப்ப இங்க என்ன 2 பாயிண்ட் வந்து முதலமைச்சர் மென்ஷன் பண்றாருன்னு பாருங்க, விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை. அப்ப 2 வார்த்தை என்ன, விண்வெளினா என்ன, ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ். இந்த 2லயுமே அதிகமான தொழில் முதலீடுகளை இங்க நான் ஈர்க்க போறேன் அப்படின்னு முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. முதலீடு இலக்கு வச்சிருக்கேன், ஈர்க்க போறேன்னு சொல்றாரு, முதலீடு இலக்கு தான் டார்கெட். இந்த டார்கெட்டை நீங்க எங்க எழுதுறாங்கன்னா இந்த வார்த்தையை அப்படியே போட்டு மற்றும் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ்ல என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கான்னு கேட்கும்போது கவர்மெண்ட் இப்படி ஒரு 75,000 crore டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன நடக்கும்னு பாருங்க, ஒரே பாயிண்ட். நம்ம ஊர்ல 2017 தமிழ்நாட்டுக்கு 2018 சாரி எக்ஸாக்டா 2018 தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா. இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னா என்னங்க, இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்றாங்க அப்படின்னா அதை சொல்லுங்க, மேக் பண்றது. வெரி குட். அப்ப நம்ம சென்னை ஒசூர் ரோடு இருக்கு இல்லைங்களா, பெங்களூர் ரோடு இருக்கு இல்லைங்களா, அதை இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்லிடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டோட முக்கியமான இண்டஸ்ட்ரியல் காரிடார் பத்தி எழுதுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாலோ இல்ல மென்ஷன் பண்ணுங்க, நீங்க சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் பிரிலிம்ஸ் கொஸ்டினோ கேட்டா சென்னை டு கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல், சென்னை டு கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ், சென்னை டு பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்லுவாங்க. என்ன சார் இண்டஸ்ட்ரியல் காரிடார்? அப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின், நீங்க சென்னையில இருந்து ஒரு கார் எடுத்துட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் வழியா ஒசூர் பெங்களூர் போறீங்கன்னா வழி நெடுக்க தொழிற்சாலையா தான், அவ்வளோ கார் மேனுபேக்சரிங், அவ்வளோ கம்பெனிஸ் கிட்ட ஒசூர் போற வரைக்குமே. அப்படியே பாருங்க, ஒரு ஒரு ஊரா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் வரைக்கும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கும், காஞ்சிபுரம் தாண்டி வேலூர் வாணியம்பாடி போற வரைக்கும் லெதர் இண்டஸ்ட்ரீஸா இருக்கும், மறுபடியும் அந்த ஏரியா தாண்டி திருப்பத்தூர் தாண்டிட்டீங்கன்னா மறுபடியும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸா ஸ்டார்ட் ஆயிடும் ஒசூர் கிட்ட போகும்போது. அப்ப வழிநெடுக்க தொழிற்சாலை தான். அப்ப என்ன சொல்லலாம் அந்த ரோட, இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்ப இந்த பக்கம் சென்னை டு கன்னியாகுமரியை டெவலப் பண்றதுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கடன் எல்லாம் கொடுத்துருக்கான், ADBன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு இது என்ன பண்ணுங்க, நீங்க டெவலப் பண்ணுங்க, இந்த பக்கம் தொழிற்சாலைகள் உருவாக்குங்க. அப்ப தொழிற்சாலைகள் உருவாக என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். தொழிற்சாலை ஒண்ணு உருவாகுதுன்னா அங்க thousands ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆச்சுன்னா அங்க இன்கம் ஜென்ரேட் ஆகும். இன்கம் ஜென்ரேஷன் லீட்ஸ் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி. இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு சொல்றாங்களா? இப்ப இதையே கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க, 2018 அப்புறம் தமிழ்நாட்டிலையும் யூபிலையும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இதுக்காக இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்காக 5 cities வந்து செலக்ட் பண்றாங்க, 5 மாநகரங்களை செலக்ட் பண்றாங்க. அது அப்படி பாருங்க, சென்னை, ஒசூர், சேலம், திருச்சி, இங்க கோயம்புத்தூர், இப்படியே கனெக்ட் பண்ண மாதிரி புரியுதுங்களா? இப்ப எல்லா இந்த 5 நகரத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கும். சென்னை ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் ஹப், ஸ்டேட் ஹெட் குவார்டர்ஸா இருக்கு, ஹார்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த ஒசூர் அப்படின்றது ஆட்டோமொபைல் ஹப்பா இருக்கு.
இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியாவுக்கே தேவையான வாகன உதிரி பாகங்கள்னு சொல்லுவாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுபேக்சரிங் ஒசூர்ல இருந்து நடந்து இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு. சேலம் ஸ்டீல் இரும்பு உற்பத்தி நடந்துட்டு இருக்கா. அப்படி கோயம்புத்தூர் போயிடுங்க, இந்தியாவோட இன்டெலக்சுவல் மான்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, இன்டெலக்சுவல் சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே இன்னைக்கு அதிகமான தொழில் அந்த மிஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா, மிஷினரிஸ், அதுக்கான பேட்டன் ரைட் ரெஜிஸ்டர் ஆகுறது கோயம்புத்தூர்ல தான். ஓகே, அப்போ நம்ம நிறைய பார்க்கலாம். நீங்க கிரைண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன மிஷின் இன்னைக்கெல்லாம் நான் பார்த்திருக்கேன், நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். டேபிள் டாப் செக்கு வரைக்கும் வந்துருச்சு. செக்கு எண்ணெய் ஆட்டுவாங்களே, நீங்க ஒரு 1/2 கிலோ கடலை எடுத்து மேல போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா மொத்தமா எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் எண்ணெய், இந்த பக்கம் அதோட வேஸ்டேஜ் எல்லாம் தள்ளி விடுற மாதிரி டேபிள் டாப் செக் வரைக்கும் வந்துருச்சு. பெரிய மிஷின்ல கொடுக்கணும். அப்ப அந்த மிஷின் பேட்டர்னைஸ் ஆகுதா? அந்த மாதிரி புது கண்டுபிடிப்புகளுக்கான நகரமா, தொழில் நகரமா இருக்கா கோயம்புத்தூர். இந்த திருச்சி வந்தீங்கன்னா என்ஐடில நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருக்கான். திருச்சியை சுத்தி நிறைய பெல் இருக்கு, மேனுபேக்சரிங் ஹப். அப்போ ஒரு பாதுகாப்பு தளவாடம் அப்படின்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாருங்களேன். முதல்ல அதுக்கான டிசைன் தேவை, அதுக்கான இரும்பு தேவை. டிஃபென்ஸ் நான் ஒரு பெரிய பீரங்கி டாங்கி கிரியேட் பண்றேன்னா இரும்பு தேவை, அதுக்கான டிசைன் தேவை, டெக்னாலஜிக்கு இன்ஜினியர்ஸ் தேவை. இங்க எல்லாமே இருக்கா. அப்ப இந்த 5 நகரங்களையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் தமிழ்நாட்டுல 5 நகரங்களையும் கனெக்ட் பண்ணி உருவாக்கணும்னு நினைச்சாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றோம் நாம, இதுக்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து இங்க முதலீடுகளை கொண்டு வந்து நீ என் ஊர்ல போட்டு உற்பத்தி பண்ணு அப்படின்றத ஃபெசிலிட்டேட் பண்ற வேலையை முதலமைச்சர் பார்க்கணும். ஃபெசிலிட்டேஷன் புரியுங்க. நீங்க எங்க ஊருக்கு வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுக்குறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா, ரோடு போட்டு கொடுக்கணுமா, உனக்கு நான் அங்க ஹார்பர்ல இருந்து பொருள் வரதுக்கு என்னென்ன வழிவகை பண்ணி கொடுக்கணுமா, கரண்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணுமா, நீங்க வந்து உற்பத்தி மட்டும் பண்ணா போதும் அப்படின்றதா இந்த முதலீட்டு இலக்கு அப்படின்னு பேசுறேன். இதேதான் ஸ்பேஸுக்குள்ளேயுமே. நீங்க இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, விண்வெளி அப்படின்றத நான் இங்க ரவுண்ட் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க. ஸ்பேஸுக்கு என்ன பண்றாங்க, இப்போ குலசேகரப்பட்டினத்துல இன்னொரு லான்ச்சிங் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பேஸ் மேனுபேக்சரிங் பாலிசி அப்படின்னு ஒண்ணு தனியா கொடுக்குறாங்க. விண்வெளி தயாரிப்பு கொள்கை, விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு சேட்டலைட்டுக்கு, அதோட ராக்கெட்டுக்கு நிறைய சென்சார்ஸ், ஃபியூவல், ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்படுதா. இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்கன்னு கேட்டா ஏதோ ஒரு நாட்டுல இருந்து வாங்குறேன் அப்படின்னு இஸ்ரோ சொல்றான். அதுக்கு பதிலா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஏன் நம்ம ஊர்ல தான் கம்பெனி நீங்க வச்சிருக்கீங்களா, லேத்து வச்சிருக்கீங்களா, ஏன்னா கடிச்சு கொடுங்க அப்படின்னு அதை சுத்தி நிறைய தொழில் நிறுவனங்களை உருவாக்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஸ்பேஸ்ல நிறைய தயாரிப்புகளை உருவாக்குறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த 2 டாபிக்கும் புரியுதா? விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை நான் உங்களுக்கு அப்படியே எங்கேயாவது இந்த கொஸ்டினா கேட்டா எப்படி மெயின்ஸ் வரைக்கும் கன்வே பண்ணணும்னு சொல்லி முடிச்சிருக்கேன். கான்செப்ட் புரிஞ்சது இல்ல? இண்டஸ்ட்ரியல் காரிடார் தான் என்னென்ன ஆரம்பிச்சு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், அது எத்தனை ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு யூபிக்கும். யூபியிலும் இதே மாதிரி 5 சிட்டிஸ் வந்து கனெக்ட் பண்ணாங்க. நான் சொல்றதே கிடையாது, தேவையும் கிடையாது, நம்ம கேட்க போறதும் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க 5 சிட்டிஸ் மட்டும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஃபெசிலிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க மெயின்ஸையும் எழுதிடலாம், ப்ரிலிம்ஸையும் எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுங்க. இதுக்கப்புறம் வர 4 நியூஸ் பாருங்க, ஃபேக்சுவல் தான். நீங்க கூகுள் பண்ணியாச்சும் படிச்சு வச்சுக்கோங்க. நான் நியூஸ் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி இந்த நியூஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். இது இருக்க போற இந்த 4-5 நியூஸையும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து நீங்க ஃபேஸ் பண்ண போற நெக்ஸ்ட் எந்த எக்ஸாமா இருந்தாலும் இல்ல டிபார்ட்மெண்டல் எக்ஸாமா இருந்தாலும் கேட்கறதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. ஏன்னா நோபல் பிரைசஸ் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, அடுத்தடுத்த பேஜ்ல நோபல் தான் நான் சொல்லிட்டு வர போறேன். இந்த வாரம் முழுக்க அந்த நியூஸ் இருந்துச்சு, நான் அரேஞ்ச் பண்ணி ஒரே ஃப்ளோல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிசிக்ஸுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் யாருன்னு நேம் பாத்துக்கோங்க. ஜான் கிளார்க், மிஷல் டெவாரோ, ஜான் எம் மார்டினிஸ் அப்படின்னு ஒரு 3 பேருக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இவங்க என்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்க, நேம் எழுதிக்கலாம், பிசிக்ஸ் போடுறீங்க, பக்கத்துல 3 பேரோட நேம் 1, 2, 3 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எண்ம தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வரும் குவாண்டம் ஊடுருவல், அது இங்கிலீஷ்ல அழகா எங்க தமிழ்லயே ஒரு வார்த்தை கொடுத்துட்டான், குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை வச்சு மேத்ஸ்ல கொஸ்டின் கேட்பான். பிசிக்ஸ்ல என்ன ரிசர்ச்சுக்காக கொடுத்தாங்க, கெமிஸ்ட்ரியில என்ன ரிசர்ச் பண்ணாங்க, மெடிசின்ல என்ன ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்றத வச்சே நமக்கு இங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க, இந்த நேம். ஃபர்ஸ்ட் ஜான் கிளார்க், மிஷல் எச் டெவரோ, ஜான் எம் மார்டினிஸ் அப்படின்ற நேம் பாத்துக்கோங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, பிசிக்ஸுக்கு. என்ன கண்டுபிடிச்சாங்க அவங்க, குவாண்டம் டனலிங். அடுத்து மருத்துவம், மெடிசின். மெடிசின்ல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, யார் யார் அந்த நேம் 3 டிபார்ட்மெண்ட் வழக்கம் போல. மெடிசின் 3 நேம் பாருங்க, மேரி பிரன்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமோன் சககுச்சி. நேம் பாத்துட்டீங்களா? மெடிசின்ல அவங்க என்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க.
நீங்க இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் இது என்னன்னு சொல்றதுக்காக இதை லைட்டா நான் மட்டும் இது மட்டும் கொஞ்சம் படிச்சேன். மத்ததெல்லாம் படிக்கல சார் கேட்காதீங்க, சும்மா என்னன்னு பார்த்துட்டு விட்டேன். அப்போ நமக்குள்ள இந்த இம்யூன் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்குள்ள ஒயிட் பிளட் செல்ஸ் படிக்கும்ல, அதனால நம்மளோட நோயெல்லாம் எதிர்த்து போராடுதுன்னு படிக்கிறோம். அப்ப இந்த சில நேரங்கள்ல என்ன பண்ணுமா, இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு எடுத்து கத்தி எடுத்து எதிர் எடுக்கிறோம், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த நேரத்துல சில நேரம் கத்தி நம்ம மேலேயே படுறது இல்லையா, ஏதோ ஒரு நேரத்துல. அந்த மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நம்மள சில நேரம் வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா. அப்படி இருக்கிற வாய்ப்புகளை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம உடம்புக்குள்ளேயே டி செல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். ஓகேங்களா. இந்த டி செல்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்றா பாருங்க, நமக்குள்ள இருக்கிற இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணாம தடுக்கிற வேலையை பார்த்துதான் இந்த டி செல்ஸ். அந்த டி செல்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணி அதுக்கு சில புரோட்டீன்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு கொடுக்கறத பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இந்த டி செல்ஸ் எப்படி இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றது நமக்கு படிக்கும் இல்லைங்களா. நீங்க வந்து ரெட் பிளட் செல்ஸ் இல்லைன்னு சொன்னாக்கா பீட்ரூட் சாப்பிடுங்க, காய்கறியா சாப்பிடுங்க, ஏதாவது ஒரு டாக்டர் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சுன்னா. அந்த மாதிரி இந்த டி செல்ஸோட ரிசர்ச், அந்த டி செல்ஸோட இம்ப்ரூவைசேஷன், அதுக்கு என்ன புரோட்டீன்ஸ் கொடுத்தா அது இன்னும் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணும் அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணதுதான் மெடிசின்ல 2025 நோபல் பிரைஸ். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க, ரொம்ப டெக்னிக்கலா என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா, அது என்ன புரிஞ்சுதோ அதை நான் சொல்லிட்டேன். நீங்க வேணா ஒரு முறை அதை டீட்டெயிலா படிச்சு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவா. புரிஞ்சது இல்ல? நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, கெமிஸ்ட்ரியில அதே போல நேம் பார்த்துக்கோங்க. ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிடாகாவா, ஒமரியம் எக்ஹி. முக்கியமான வார்த்தை இங்க ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துட்டான் பாருங்க, உலோக கரிம கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, உலோகம்னா என்ன? மெட்டல். கனிமம்னா சூப்பருங்க, மெட்டல். ஆர்கானிக், மெட்டல் ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர். மெட்டல் ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர், உலோக கரிம கட்டமைப்பு உருவாக்கத்திற்காக கடந்த 1989 இருந்து இந்த கதையெல்லாம் அப்படியே ஒரு முறை நீங்க படிச்சுக்கோங்க. இவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க 3 பேருக்கு. ஜப்பானோட கியோட்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் கிட்டகாவா, அமெரிக்காவை சேர்ந்த பேராசிரியர் பல்கலைக்கழக கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியரான ஜோர்டன், அப்புறம் ஆஸ்திரேலிய பேராசிரியர் ரிச்சர்ட் ராப்சன். நேம்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நோபல் பிரைஸ்ல இருந்து கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. பழைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா டிபார்ட்மெண்ட் கேட்டுருவான். இன்னும் ஒரு முக்கியமா போன வருஷம் குரூப் 2 எழுதினாங்க எல்லாரும், அதாவது இந்த வருஷம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் கிட்ட. அதுல கெமிஸ்ட்ரியில கேட்டனும் யாருக்கு என்னத்துக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்றதையே ஒரு 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டு வச்சுட்டான். நம்ம இதை மட்டும் தான் மாற்றம் பண்ணிட்டு போவோம், அந்த உள்ள இருக்க ப்ரொசீஜரே கேட்டு வச்சுட்டான். அதனாலதான் சொல்றேன், டெக்னிக்கலா படிக்கிறத, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறத நீங்க தேவைப்படுது அப்படின்னா ஃபுல்லா நீங்க படிச்சுக்கோங்க. நான் இங்க ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த செட்டப் தேவைப்படுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது ரொம்ப முக்கியமா, அவங்க எந்த பர்டிகுலர் புக்ஸுமே இங்க வந்து மென்ஷன் பண்ணலங்க. இவர் வந்து ஒரு முக்கியமான லாஸ்லோ கிரஸ்னஹோர்காய் அப்படின்னு ஒரு எழுத்தாளர். இவருடைய காலம் முழுக்கவே என்ன பண்றாருங்க, போருக்கு எதிரான சில நடவடிக்கைகள், எப்படி இருந்தா இந்த உலகம் அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய எழுத்துக்களை கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கடும் பயங்கரவாத சூழலுக்கு மத்தியிலும் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தியதை அங்கீகரிக்கும் வகையில் அப்படின்னு ஜென்ரலா கொடுத்துட்டாங்க பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த நியூஸ்ல என்ன இருந்துச்சு, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு வார்த்தை கொடுத்திருந்தாங்க. அப்போ ஒரு எழுத்தாளருக்கு நான் இலக்கியத்துக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் என்ன பண்ணிருக்கணும், அவரோட பர்டிகுலர் புக்கை பத்தி ஏதாவது பேசியிருக்கோம்ல. அவங்க ஆனா அதை பண்ணல. அவர் நீண்ட காலமா எழுத்தாளரா இருக்கிறாரு. 1985ல 2015 அப்படின்னு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அது எல்லாமே இந்த தீவிரவாத நடவடிக்கைகள் இல்ல இந்த போர் நடவடிக்கைகளுக்கு எதிராக அதுல இருந்து மக்களை எப்படி ஒரு அமைதியான உலகத்துல வாழ வைக்கணும்னு பேசியிருக்காரு. அந்த எழுத்துக்களுக்காக நாங்க கொடுக்குறோம்னு பொதுவா சொல்லிட்டோம், பர்டிகுலரா மென்ஷனே பண்ணல. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு இந்த நியூஸ் பேப்பர்லயே அதை தெளிவா கொடுத்துட்டான். 1954 ஹங்கேரியில பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முதல் நாவல் ஷாடான் டன்கோ அப்படின்ற ஒரு நாவல். ஷாடான் டன்கோ 1985 வெளியானது. இந்த நாவலும் எதிர்ப்பின் மனச்சோர்வு, தி மெலன்கலி ஆஃப் த ரெசிடென்ஸ் என்ற அவரது மற்றொரு நாவலும் ஆதிக்கத்துக்கு எதிரான தொடர் போராட்டங்களை விவரிக்கின்றது. நல்லா படிச்சுக்கணும், இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும். நான் உங்களுக்கு இப்ப நிறைய முறை கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்னு வரும்போது புக் நேமும் ஆத்தர் நேமும் பார்த்தா போதும், கொஸ்டின் கேட்டுருவானே. இப்ப இவரோட நேமை போட்டு இந்த புக்ல எது கேட்டாலும் நம்ம மேட்ச் பண்றதுக்கோ சூஸ் பண்றதுக்கோ தயாரா இருக்கணும்.
கொஸ்டின் அப்படி இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஒரு டாபிக்லயே கேட்டுருவான். அப்ப இவரோட நேம் பாத்துக்கிறீங்க, கோர்காய். அவர் என்னென்ன புக் எழுதியிருக்காருங்க? ஷாடான் டான்கோன்னு ஒரு புக்கு, மெலன்கலி ஆஃப் த ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இது எல்லாமே என்ன ஆகுதுங்க? அந்த அதிகார வர்க்கம் இல்ல ஒரு அடக்குமுறை வர்க்கத்துக்கு எதிராகவே ஒரு அமைதியான முறையில வாழ்றணும்ன்றத பத்தி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒரு வரியில் மிக கூர்மையான கருத்துக்களை விவரிக்கும் திறன் வாய்ந்த எழுத்தாளரான லாஸ்லோ கிரான்ஸ்கோர்காய் 2015 மேன் புக்கர் பரிசை பெற்றுள்ளார். மேன் புக்கர் அப்படின்றது இந்தியாவுக்குள்ள புத்தகங்கள் அல்லது இலக்கியத்துக்கு உயர்ந்த விருது எங்க படிப்பீங்க? சாகித்ய அகாடமி படிப்பீங்களா? ஞானப்பீட விருது படிக்கிறீங்களா? சிறந்த எழுத்தாளருக்கு வழங்கப்படுறது. இன்டர்நேஷனல்ல கொடுக்கிறது மேன் புக்கர். சர்வதேச அளவில் மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி அப்படின்றதுக்காக வருஷம் கொடுப்பாங்க அந்த மேன் புக்கர் பிரைஸ். அப்ப 2015 அவர் என்ன பண்ணிட்டாருங்க? மேன் புக்கரும் வாங்கிட்டாரு. இதுவரை 121 பேருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு அதுக்கப்புறம் இருக்கிற கதையை சொல்லியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுதாங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்ங்க. எல்லாம் ஃபேக்சுவலா இருக்கு, எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை, அதனால அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். நேம் பாத்துக்கிறீங்க, அந்த புக்ஸோட நேம் பாத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். வெனிசுலா நாட்டுல இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இவங்க. அவங்களோட பேர் என்னங்க? மரியா கொரினா மச்சாடோ அப்படின்றவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த நாட்டுல அதை கொஞ்சம் அழகா இந்த நியூஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். வெனிசுலா நாட்டுல வந்து இந்த ஜனநாயகம் அப்படின்ற அளவுல உலக நாடுகளை ஒப்பீட்டு அளவுல மக்களாட்சி நாடாக வெனிசுலா ரொம்ப வளமா இருந்துச்சு. ஆனா அந்த நாட்டுல காலப்போக்குல எதேச்சதிகாரம் அப்படின்னு சொல்ற அந்த ஆட்டோகிராட்டிக் ஃபார்மேட் வந்து வந்துருச்சு. மக்களுக்கான உரிமைகள் நசுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த இடத்துல அந்த உரிமையை தொடர்ந்து மீட்கிறதுக்காக இவங்க வந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க. அதை அப்படியே சொல்லியிருக்கான் நியூஸ் பேப்பர்ல, அப்படியே புக்ல எழுதுற மாதிரியே. நமக்கு அந்த ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரிலாம், காரிருள் சூழ்ந்திருக்கும் வேளையில் மக்களாட்சியின் சுடரை அணையாமல் பாதுகாத்து அமைதிக்காக பாடுபட்டு. படிக்க நல்லா இருக்குல்ல, அப்படி சும்மா படிச்சு பார்த்துக்குங்க. அதை வந்து அவங்க போராட்டினாங்கன்றதுக்காக அமைதிக்காக நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. வெனிசுலா நேம் வந்து கொரினா மச்சாடோ அப்படின்ற நேம் வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஒரு ஆப் நம்ம வந்து சிலபஸ்ல படிப்போம். லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சிலபஸ்ல ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா? அதுல பெரும்பாலும் அவங்க கவர் பண்றது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் விமன் சேஃப்டிக்காக கொடுத்த ஆப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்க, குழந்தைகள் வளர்ச்சிக்காக கொடுத்த ஆப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்க, கல்வி வளர்ச்சிக்காக கல்வித்துறை வெளியிடப்பட்ட செயலிகளை அப்படின்னு கேட்கறாங்க. பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க ஒரு செயலி இருக்கு பாருங்க. முழுவதுமே இது சென்னை 1, சென்னைக்காக தான் வெளியிட்டிருக்காங்க. முடிஞ்சிருச்சா? அப்படியே இங்க வந்துருங்க, நான் எல்லாம் ஹைலைட் பண்ணிருக்க இடத்துக்கு வந்துருங்க. நாட்டிலேயே முதல் முறை, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி சூப்பர்லேட்டிவ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், வேர்ல்டு ஃபர்ஸ்ட், ஹையஸ்ட் அப்படின்ற மாதிரி நாட்டிலேயே முதல் முறையாக அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த சென்னை 1 செயலி. அப்ப அனைத்தையும் எப்படி இணைக்க போறாங்களா? நீங்க சென்னையில பாத்துருக்கீங்கல்ல, அங்க பஸ் இருக்கு, எம்டிசி பஸ் இருக்கு, மெட்ரோ இருக்கு, சபர்பன் ட்ரெயின் இருக்கும். இது எல்லாத்தையும் அங்க ஆட்டோ புக் பண்றேன், இல்ல ஏதோ ஒரு காமன் டாக்ஸி புக் பண்றேன் அப்படின்னாலும் இந்த ஆப்குள்ள என்ன பண்ணிக்கலாம்? புக்கும் பண்ணிக்கலாம், பேவும் பண்ணிக்கலாம், டிக்கெட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. எங்கேயும் போய் லைன் நிக்க வேண்டாம். அதை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக ஒரு செயலி கொடுத்திருக்காங்க. நாட்டிலேயே முதல் முறை அப்படின்ற ஒரு பாயிண்டோட அதை ஆரம்பிக்கிறாங்க. சென்னை 1 செயலி. இது வந்து கவர்மெண்டோட ஒரு கெசட்டுங்க, கெசட் நோட்டிபிகேஷன் படிச்சுக்கங்க. இனிமே நோயாளிகளை என்ன சொல்ல போறோம்? நம்ம மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர். இதுல இன்னொரு நியூஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல அப்படியே அவர் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு இருக்கும். இன்னொரு இடத்துல அவர் வந்து அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ்ல இருக்கும். இங்க பாருங்க, அந்த நியூஸ்ல இருந்து இங்க வந்துட்டேன். ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறுபடியும் நான் பேக் போயிடுறேன். பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, சிலபஸ்க்குள்ள நமக்கு என்ன டேர்ம் இருக்கு? ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்ற டேர்ம் இருக்கா? அப்ப உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு நாட்டினுடைய தலைவர் இந்தியாவுக்கு வராரு. ஓகே, இப்ப இதுல பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கதை? 250 வருஷம் இந்தியாவை ஒரு கலோனியில வச்சுக்கிட்டு இங்க இருந்து எவ்வளவுலாம் ரிசோர்சஸ் ஆட்டை போட முடியுமோ கொண்டு போயிட்டு உன்னோட இண்டஸ்ட்ரிக்கு, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு இல்லைங்களா? அப்போ தேவையான பொருள் எல்லாம் கொண்டு போயிட்டு அங்கிருந்து கொண்டு வந்து மறுபடியும் மார்க்கெட்ல போட்டு வித்து எவ்வளவு முடியுமோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு, இனிமே இவங்க சப்போர்ட் இல்லாம ஆட்சி பண்ண முடியாது போல அப்படின்னு மொத்தமா விட்டுட்டு ஓடி போயிட்டீங்களா? அப்புறம் என்ன பண்றீங்க? கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கழிச்சு 2019க்கு பிறகு அப்போ டேவிட் கேமரூன் அப்படின்னு ஒருத்தர் இங்கிலாந்துடைய பிரதமரா இருந்தார். அவர் வந்து என்ன பண்றாருங்க, இந்தியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையை தொடங்கி வைக்கிறார். FTA அப்படின்னு சொல்றாங்க. என்ன FTA? இப்ப இங்கிலாந்து, இப்ப அந்த கதையை லைட்டா ஒரு அந்த அப்டிராக்ட் மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு காரணம், ஹிஸ்டாரிக்கலா என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இங்கிலாந்து
தொழில்துறையில ஸ்ட்ராங்கா இருக்கா, உற்பத்தி பண்றான், ரைட்டு. நீ தொழில்துறை தொழிற்சாலையில உற்பத்தி பண்ணி எவ்வளவு தூரம் உங்களுடைய பக்கத்து உன் ஊர்லயே வித்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. ஒரு மொமெண்ட்ல சாச்சுரேஷன் ஆயிடும்ல. என் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் உற்பத்தி பண்ணி கார் கொடுத்துட்டேன், அப்ப என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான், நின்றும். இல்லைன்னா உற்பத்தி பண்ணி நீ சும்மா அடிக்கடிக்கு வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம வந்து இந்த டவுன் சிட்டிஸ் எல்லாம் வந்து பார்க்கிங் போடுவாங்கல்ல, மேல மேல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி பார்க்கிங் எல்லாம் போட்டு வச்சு நீ அடிக்க வச்சு ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கலாம். அதுவே 2-3 வருஷத்துல மக்கி போயிடும். அப்ப என்ன பண்ணி ஆகணும்னா நீ மார்க்கெட்டை கண்டுபிடிச்சாகணும். அப்ப இந்தியா தான் என்ன ஆகுதுங்க இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய மார்க்கெட்டா ப்ரொடக்ஷன் கண்ட்ரிஸுக்கு தெரியும். உற்பத்தி செய்யற நாடுகளுக்கு இந்தியா மிகப்பெரிய சந்தை. ஏன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி நம்ம கையில இருக்குது. காரணம், இந்தியா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகளை பயன்படுத்தி வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு ஒரு நாடு. வறுமையிலிருந்து வெளியே வந்து எனக்கு சாப்பாடு தேவைன்ற நிலையை விட்டு இந்தியா என்ன ஆயிடுச்சு, அடுத்த நிலை வாழ்க்கை தரத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஊர்ல யாரோ ஒருத்தர் எங்கேயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு வீடு கட்டினாரு, அவர் வீட்டுல டிவி மாட்டினாரு, தரையில மொசைக் போட்டாரு, கிச்சனை மாடுலர் பண்ணாருன்றத வச்சு இன்னை வரைக்கும் நம்மளால சுத்தி இருக்க எல்லாரும் ஓடிட்டு இருக்கான். அதே மாதிரி வீடு கட்டணும். அப்ப என்ன ஆகுது, கன்சம்ஷன். அதே மாதிரி டைல்ஸ் வாங்கணும், 100 வீட்டுக்கும் டைல்ஸ் யோசிச்சுக்கங்க. அதே மாதிரி பெயிண்ட் அடிக்கணும், 100 வீட்டுக்கும் பெயிண்ட் எவ்வளவு வாங்கணும், எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அதுக்குள்ள. அந்த மாதிரி மாடுலர் கிச்சன் அடிக்கணும், அத்தனை வீட்டுக்கும் கிச்சனுக்கு எவ்வளவு செலவாகணும்னு யோசிச்சு பாத்துக்கணும். ஜஸ்ட் நான் ஒரு வில்லேஜை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே அதை ஜஸ்ட் இமேஜின் ஓவரால் இந்தியா. 100 கோடி மக்களும் இன்னும் 20 வருஷத்துலயோ 30 வருஷத்துலயோ தனக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனி வீடு வேணும்ன்ற யோசனையில இருப்பானா? எந்த பெற்றோரோட குடும்பத்துல 2 பிள்ளை இருக்கிற 3 பிள்ளை இருக்கிற வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் தனி வீடுன்னு இப்ப யோசிக்கல, எல்லா வீட்லயும் யோசிச்சிட்டான். ஓகேங்களா? அப்ப அந்த ஒவ்வொரு வீட்டையும் இந்தியாவுடைய மொத்த பாப்புலேஷனுக்கு யோசிச்சு பாருங்க. ஏன் இந்தியா மிகப்பெரிய சந்தை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க ரீச் பண்ணும்போது எல்லா வீட்லயும் கார் இருக்கணும், எல்லார் வீட்லயும் 2-3 பைக் இருக்கணும், எல்லார் வீடுமே ஒரே மாதிரியான ஈக்குவல் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு நினைக்கும் போது இந்தியாவில ஒவ்வொருத்தரும் அத்தனை லட்சக்கணக்கான ரூபாயை ஸ்பெண்ட் பண்ணி கன்சம்ஷன் பண்ணிருப்பான், வெளியில இருந்து பொருள் வாங்கியிருப்பான். அப்போ இங்கிலாந்து என்ன நினைக்கிறாங்க, இந்திய சந்தையை கரெக்டா பயன்படுத்தினாதான் நம்ம தொழிற்சாலைகளுக்கு வாய்ப்பு இருக்கும், உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா சும்மாதான் தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கணும், மூடிட்டு போக வேண்டியதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு 2019 அந்த டேவிட் கேமரன் ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. வந்து அமிர்த்சரஸ் இருக்கு இல்லைங்களா, பஞ்சாப்ல, அங்க ஜாலியன் வாலாபாக் நடந்த இடத்துல போயிட்டு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதுக்கு? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வரலாற்று தவறுக்கு. ஏன் இன்னைக்கு இந்தியாவோட சந்தை தேவைப்படுது, அன்னைக்கு தப்புன்னு தெரியலையா, டயரை விட்டு அன்னைக்கு மன்னிப்பு கேட்டு சொல்ல வேண்டியதானே? அன்னைக்கு திமிர் பிடிச்சு போய் சுத்தினீங்கல்ல, இன்னைக்கு என்ன தேவைப்படுது, இந்திய சந்தை தேவைப்படுது. அதான் சும்மா உங்களுக்கு ஒரு ஹைரார்கி புரியணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதனால அவனை நம்ம கழிவு ஊத்தணும் இல்ல, பிரிட்டிஷ கழிவு ஊத்தணும்னா இம்பாக்ட் ஆஃப் இம்பீரியலிசம் மெயின்ஸ் ஒரு கிளாஸ் முழுக்க கழிவு ஊத்தலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த இடத்துல. அவன் கல்ச்சர் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணா, இங்க இருந்து ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணா, எக்கனாமி எப்படி டிஸ்ட்ராய் பண்ணா, ரிசோர்சஸ் எப்படி காலி பண்ணா, அக்ரிகல்ச்சர் எப்படி காலி பண்ணா, எப்படி பாவர்ட்டி வந்துச்சு, 1921 பாப்புலேஷன் டிவைட் எப்படி கிரியேட் ஆகுது, எத்தனை லட்சம் பேர் செத்ததுக்கு எப்படி காரணமானா அப்படின்னு ஒரு கிளாஸ் முழுக்க எடுக்கலாம். சப்ஹெட்டிங் போட்டு நான் சொல்லிட்டே இருப்பேன். சரி வேணாம், நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், இந்தியாவுடன் இங்கிலாந்து 2035 இந்தியா இங்கிலாந்து மிஷன் அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அப்ப மிஷன் என்ன 25-35க்குள்ள இன்னும் 10 ஆண்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. 7000 கோடி ரூபாயில பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டுருக்காங்க. கூடிய விரைவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது கையெழுத்து ஆயிடுச்சுன்னா இந்திய சந்தை முழுவதுமாக இங்கிலாந்தினுடைய பொருட்களை பயன்படுத்துவதற்கும் இந்தியாவோட பொருட்கள் இங்கிலாந்தினுடைய சந்தையை பயன்படுத்திக்கிறதுக்கும் பரஸ்பரம் என்ன ஆயிடும், ஃப்ரீ ட்ரேட் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா வாய்ப்புகள் அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும், அதனால நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீழே இருக்க பாயிண்ட் பாத்துக்கோங்க. இந்தியாவில் 9 பிரிட்டன் பல்கலைக்கழக வளாகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற நம்ம 2 லட்சம் பேருக்கு மேல உட்காந்துருக்கான். இங்கிலாந்துல படிக்கிறேன். அப்ப அங்க ஒரு பிரான்ச் கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஊர்ல போட்டோம்னா நம்மளால இங்கேயே கொஞ்சம் படிச்சுப்பான், நம்ம ஊர்ல இருந்து பணம் என்ன ஆகாது, அதிகமா அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நிறைய வெளியே போகாது அப்படின்ற மாதிரி இங்கிலாந்துடைய பல்கலைக்கழகங்களும் இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க. புரியுதுலங்க? இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர் இந்தியாவுக்கு வராரு அப்படின்றது நமக்கு நியூஸா இருந்துச்சு. அங்க இருந்து அந்த ஒப்பந்தம் போட்டது வெள்ளிக்கிழமை வந்த நியூஸ் வரைக்கும் நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இது வந்து உங்களுக்கு எங்கெங்க மறுபடியும் சிலபஸ்ல தேவைப்படுன்னு பாத்துக்கோங்க. இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் அப்படின்னு மெயின்ஸ் வரைக்கும் தேவைப்படும். கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அந்த நியூஸை. நெக்ஸ்ட் போயிருவா. இங்க பாருங்க, இந்திய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இதுல பாருங்க, இதுலயுமே ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து அழகா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யார் இதை சொல்லியிருக்கா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா? உலக வங்கி எப்ப தோற்றுவிச்சாங்க? 1944. என்ன கான்ஃபரன்ஸ் அது? பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல உருவான 2 அமைப்புகள். இன்னொன்னு என்ன? ஒன்னு வேர்ல்டு பேங்க், இன்னொன்னு
IMF வேர்ல்டு பேங்கையும் IMF-ஐயும் எப்படி ரெண்டு பேருமே பணம் கொடுக்குறவங்க தான். அப்ப எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? வேர்ல்டு பேங்க் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸுக்கும் பணம் கொடுப்பான். IMF ஒன்லி ஃபார் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்ற BOP கிரைசிஸ். BOP கிரைசிஸ் நம்ம கிட்ட டாலர் இல்ல அப்படின்ற பிரச்சனைக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பான் அப்படின்னு. அந்நிய செலாவணி கையிருப்புக்கு மட்டும்தான் IMF கடன் கொடுப்பான். அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கும் உலக வங்கி கடன் கொடுப்பான் அப்படின்னு ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறீங்க. இப்ப உலக வங்கி என்ன அறிக்கை கொடுத்துருக்கா? இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? இதுக்குள்ள ரெண்டு பாயிண்டையும் அவங்க கம்பேர் பண்றாங்க. ஒண்ணு, இப்ப ட்ரம்போட 50% வரி அப்படின்றது அடுத்தடுத்த பினான்சியல் இயர்ஸ்ல இந்தியாவுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உற்பத்தி என்ன ஆகும், குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் டாக்ஸ் அங்க அதிகமா போட்டான்ல. அப்போ ஒரு அந்த டாக்ஸேஷன் உங்களை எல்லாருக்கும் புரியும்ல. 100 ரூபாய் அமெரிக்காவில் வித்துட்டு இருக்க ஒரு இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு இப்போ அவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, 150 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவான்? அந்த நம்மளால வாங்க மாட்டான். நம்மளால உலகம் முழுக்க அப்படிதான் இருப்பான். எந்த பொருள் மார்க்கெட்ல ₹1 கம்மியா கிடைக்குது அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்றதுதான் இன்டர்நேஷனல் சைக்காலஜி. நான் தான் இல்ல நீ தான் இல்ல, உலகம் முழுக்க அப்படிதான் இருப்பான். அப்போ அங்க இந்திய பொருட்கள் என்ன ஆயிடும், விற்பனை குறைஞ்சிரும். அதனால சில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொருளாதாரத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், இந்தியாவில அதை விடவும் முக்கியமா 6.5% எதிர்பார்த்தது 6.3 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் வேளாண் உற்பத்தி மற்றும் கிராமப்புறங்களின் கூலி அதிகரிப்பு ஆகியவை எதிர்பார்த்ததை விட சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதை வந்து நீங்க எப்படி பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதை நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு களை எடுக்கிறதுக்கும் நாத்து எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் காஸ்ட்லி ஆயிடுச்சு லேபர். சார் விவசாயமே பண்ண முடியலன்ற ஒரு ஆஸ்பெக்ட நீங்க ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எப்படி சொல்றாங்க வேர்ல்டு பேங்க், அது பயங்கரமான பாசிட்டிவா இருக்கு. அதனால கிராமப்புற பகுதி மக்களுடைய வருமானம் அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால அவனோட கன்சம்ஷன் நார்மலாவே இருக்கும். சோ கன்சம்ஷன் நடந்துகிட்டே இருந்தா எக்கனாமி என்ன ஆகும், நல்ல நிலையில குரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத நான் சொன்னலையா, ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கானே. இப்ப 50% வரி விதிப்பால பிரச்சனை இருக்குதான். ஆனா இந்தியாவோட கிராமப்புறத்துல இருக்கிற வேளாண் உற்பத்தி மற்றும் அந்த மக்களுடைய வருமானம் உயர்வு அப்படின்றது இந்த பொருளாதாரத்தை சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டான். அதோட சேர்த்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, GST ரிஃபார்ம் நடந்திருக்கு இல்லையா, ஸ்லாப்ஸ் சேஞ்ச் பண்ணி கம்மி பண்ணன்றது. அது இப்போ நம்ம நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, நிறைய வந்துட்டே இருக்கு. இப்போ அந்த செப்டம்பர் 22 டு செப்டம்பர் 30 8 நாளைக்குள்ள மட்டுமே ஒவ்வொரு கம்பெனியும் லட்சக்கணக்கில் கார் வித்து இருக்கான், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும். ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு ஃபீல்டையும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பொருட்கள் வித்து தள்ளிருப்பாங்க. அப்ப பொருட்கள் வித்துறதுன்றத நான் மறுபடியும் இன்னைக்கே 2வது 3வது டைம் சொல்லிட்டு இருக்கேன். பொருள் அதிகம் விக்குதுன்றது என்ன அர்த்தம், நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு, இண்டஸ்ட்ரியில இருக்கிற நபர்களுக்கு வேலை இருந்துட்டு இருக்கு, அதோட சேர்த்து கூடுதலா 4 பேருக்கு வேலை கிடைக்கும், எக்கனாமி நார்மலா ரன் ஆக போகுது அப்படின்றத உலக வந்து சொல்லிட்டு இருக்கானா, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகேங்களா. வாட் ஆர் ஆல் தி இம்பாக்ட்ஸ் கிரியேட்டட் பை தி GST ரிஃபார்ம், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும். GST ரிஃபார்ம் பண்ணதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது இங்க பாசிட்டிவா உங்களால பேச முடியுதா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, RTE. இது நான் போன வாரமே எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு, அது மறுபடியும் நான் இன்னொரு முறை கூட சொல்லிடுறேன். இந்த RTE அப்படின்றத நம்ம முன்னாடி இருந்து முதல்ல அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல இருந்தே கொண்டு வந்தேன். 2002ல நம்ம இதை என்ன பண்றோம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணோம். எங்க இருந்து இதை ஒரு நம்ம முக்கோணமா போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். DPSP ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். DPSP எங்க இருந்துச்சு, ஆர்டிகல் 45ல இருந்துச்சு. அதை என்ன பண்ணோம், 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா 21A அப்படின்னு கொண்டு வந்துச்சு. எந்த இயர்ல, 2002. இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ, 2009, 2009க்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன். அப்ப இங்க என்ன பண்ணிட்டோம், இந்த 45ல 6 முதல் 14 வயது வரைக்கான இலவச கல்வி, கட்டாய இலவச கல்வி இருந்தது. தூக்கி எங்க போட்டோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல போட்டோமா. இப்ப அங்க என்ன வச்சுட்டோம், 0 to 6 பாலர் பராமரிப்பு, குழந்தைகள் பராமரிப்பு அப்படின்றத 45க்குள்ள வச்சுட்டோம். அப்ப DPSP இன்னும் வேற ஒரு ஃபார்மேட்ல அப்படியே இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ல புதுசா கிரியேட் பண்ணிட்டேன் 21A அப்படின்றத. அப்ப என்ன பண்ணிட்டேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிக்குள்ள 11th டியூட்டியா என்ன பண்ணிட்டேன் கொண்டு போய் சேர்த்து, பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியது கட்டாயம், அவங்களுடைய கடமை அப்படின்னு ஃபண்டமெண்டல் டியூட்டிக்குள்ளேயும் சேர்த்து விட்டேன். அப்ப இது ஒரு முக்கோண அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜருக்குள்ள இருக்கு. அப்படின்னு RTE எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இதோட கிரியேஷன் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பாருங்க. இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம கட்டாய இலவச கல்வின்னு சொல்லிட்டோமா. எப்படி அந்த கட்டாய இலவச கல்வியை கொடுக்கறது, நீங்க உங்க ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் குள்ள இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில உங்க பிள்ளையை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. கவர்மெண்ட் பள்ளி இல்ல கவர்மெண்ட் பள்ளி இருந்துச்சு இல்ல, ஏதோ ஒரு சுச்சுவேஷன். ஆனா நான் பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணணும், உங்களோட இன்கம் சர்டிபிகேட், உங்களுடைய குடும்பம் பொருளாதார நிலையில ரொம்ப பின்தங்கிதான் இருக்குன்றதுக்கான ப்ரூஃப்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்கூல்ல கொடுக்குறீங்க. அந்த ஸ்கூல்ல LKG 6 வயசுல இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்றாங்க, ஒரு 50 சீட்டு சேர்க்கறதுக்கான கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்,
13 சீட் என்ன பண்ணிருக்கணும்? 12.5 தான் வரும். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்றேன். 13 சீட்டை ஆர்டிஇக்காக வெயிட் பண்ணணும். அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கறத வாங்கி அதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த 13 சீட்டுக்கும் அந்த குழந்தைங்களை அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். இப்ப இந்த குழந்தையோட ஃபீஸ் யார் கட்டுவா? டியூஷன் ஃபீஸ கவர்மெண்டே கட்டிக்கும். அதெல்லாம் உள்ள இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. தமிழகத்தில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஆண்டுதோறும் 25% இடங்களில், நான் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவேன். அது ஆனா நியூஸ்ஃபுல்ல தான் இருக்கு. நீங்க அது பின்னாடி ஒரு முறை கூட படிச்சு பாருங்கன்னு சொல்றேன். அந்த அப்படியே அதை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் 8000க்கும் மேற்பட்ட சிறுபான்மையற்ற தனியார் பள்ளிகளில் 90,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சேர்க்கை வழங்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8ஆம் வகுப்பு பரிசு என்ன பண்றாங்க? அதுல இலவச கல்வி கொடுக்கறதுக்கான செலவினங்களை அரசு பார்த்துட்டு இருக்காங்க. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் பாதி கொடுக்குறேன், நீ பாதி கொடுங்க செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு டேர்முக்கு வந்துச்சு வரல அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்துச்சு. இப்ப போன வாரத்து நியூஸ்ல இருந்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான ஃபண்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அதை நீங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து அதுல சேர்க்கை நடைபெறுகிறது தொடக்கம் அப்படின்னு அலைக்கழிக்கப்படுவதாக பெற்றோர்கள் சொல்றாங்கன்றது குற்றச்சாட்டு. நியூஸ்ல கொடுத்துட்டான். நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஆர்டிஇ எப்ப வந்துச்சு, எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, என்ன ப்ரொசீஜர், எவ்வளவு சீட் கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுனால இந்த இந்திய சமூகத்துக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் என்ன அல்லது மாற்றம் என்ன அப்படின்னு கேட்ட ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாத்தீங்க. என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆர்டிஇ கொண்டு வந்ததுனால ஆரம்ப கல்வியில் சேர்க்கை அதிகரிப்பு, டிராப் அவுட்ஸ் குறையுமா? என்ன பண்ணலாம்? கட்டாயமா ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்றதுல ஃபீஸ் கட்டாததுனால நிற்கப்பட்ட குழந்தைகள்லாம் இப்ப கட்டாயம் ஃபீஸ் கட்டுவாங்கன்றதுனால டிராப் அவுட் குறைஞ்சு போயிருமா? கல்வி தரம் அதிகரிக்கும். அவங்க தனியார்லயே சேர்ந்துக்கலாம் அப்படின்னும் போது அவங்க எங்க படிக்க நினைச்சாலும் அந்த இடத்துல அவங்களுடைய கல்வி தரம் அதிகரிக்கும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து நடக்கும்போது இன்னும் 10 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ இங்க யாருமே கல்வி அறிவு இல்லாத சமூகம், அந்த ஒரு மனிதனே இல்லைன்ற சூழ்நிலைய கூடிய விரைவில் நம்மளால எட்ட முடியும். ஓகேங்களா? லிட்ரஸி ரேட் என்ன ஆகும்? நமக்கு 100% அப்படின்றத நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி அதோட இம்பாக்டையும் பார்த்துக்கணும். ப்ரிலிம்ஸுக்கு என்ன கொஸ்டின் கேட்பான் அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த நியூஸ் போயிடுறேன். இது பார்த்தேன், அவ்வளவு தூரம் இது கேட்பாங்கன்னு தெரியல. நம்ம ஊர்ல இல்ல, நம்ம ஊர்ல இருந்தா கண்டிப்பா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும். சரி, இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, உலகின் தலை சிறந்த அப்படின்னு வரும்போது நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. குவாஹாத்தி எங்க இருக்கு? இங்கதான் சார் ஈரோடு பக்கம் பெருந்துற பக்கம் இருக்கு அப்படின்றீங்களா? அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல இருக்குங்க. அந்த குவாஹாத்தியில இருக்கிற பல்கலைக்கழக பேராசிரியர்கள் என்ன பண்றாங்க? 3 பேரு இன்டர்நேஷனல் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்ற லிஸ்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2% அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பட்டியலில் அஸ்ஸாமின் குவாஹாத்தி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 3 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட இந்த தரவரிசை. அமெரிக்காவில் இருக்க ஒரு பல்கலைக்கழகம் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கான். இந்தியாவில் குவாஹாத்தி யூனிவர்சிட்டியில 3 பேர் அதுல இருந்து இடம்பெற்றிருக்காங்க. அதை பார்த்துக்கலாம். நேம் வேணுமான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்குங்க. சிறப்பு பேராசிரியர் பிரபல வானிலை ஆய்வகமான பூபேந்தர்நாத் கோஸ்வாமி, வேதியியல் துறை பேராசிரியர் பிரதீப் புகன், கணிதத்துறை பேராசிரியர் விபன் ஹஜாரிகா. நேம் மட்டும் வேணா. யானை பாகன்களுக்கு பிரத்யேக கிராமம் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத எந்த ஆங்கிள் வேணா நம்ம எடுத்துக்கலாம். அதனால என்ன பார்த்தாலும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுறேன். ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கொழிக்க முக்தி யானைகள் முகாமில் இந்தியாவின் 2வது பாகன்களுக்கான பிரத்யேக கிராமத்தை, அப்ப ஃபர்ஸ்ட் எதுன்னு தெரியலையே, முதுமலை டைகர் ரிசர்வ்ல இருக்க தெப்பக்காடு தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வில்லேஜ். இங்க 2வது வில்லேஜ்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இங்க பாருங்க, 2வது பாகன்களுக்கான பிரத்யேக கிராமத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்படி நிறைய துறைகள்ல இருக்கிற நிறைய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்துக்கிட்டா போதும். இந்த இடம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும். அப்படி நீங்க ஒரு முறை ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் ரிமைன் பண்ணிக்கணும். ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் எந்த வருஷம்? 1992, 1992 தொடங்கணும். 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல எலிஃபென்ட் எந்த ஷெட்யூலுக்குள்ள இருக்கு? அட்டவணை 1. ஓகேங்களா? 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நமக்கு ஷெட்யூல்ஸா பிரிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஐஎஃப்சிஎனையும் 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நிறைய முறை நியூஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஷெட்யூல் 1 அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உயிரினம். லயன் ஷெட்யூல் 1ல இருக்கும், டைகர் ஷெட்யூல் 1ல இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல கூட நம்மளுடைய தேசிய மாநில விலங்கு எது? நீலகிரி டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நீலகிரி வரையாடுன்னு சொல்லுவாங்க. அது ஷெட்யூல் 1ல இருக்கு. அப்போ அதை என்ன பண்ணுவோம்? ரொம்ப அதிகமான கவனம் எடுத்து பாதுகாக்கிறது ஷெட்யூல் 1ன்னு சொல்லுவோம். ஷெட்யூல் 2 அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் முக்கியமானதுதான்
ஆனா அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுப்போம். ஷெட்யூல் 3 அப்படின்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் லிபரல் பண்ணி அப்படின்னு வரும். ஷெட்யூல் 4க்கு அப்புறம் போகும்போது என்ன ஆயிருதுன்னா டியூவல் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஒரு இடத்துல அதை பாதுகாக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுப்பாங்க, இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் மெஷர்ஸ் எடுப்பாங்க. இதே நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மயிலோ ஒரு குரங்கோ நம்ம யாருமே வேட்டையாட முடியாது. வேட்டையாடணும்னா ஜாமீன்ல வர முடியாத மாதிரி ஜெயில வச்சிருவாங்க. ஆனா மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல சில பகுதிகளில் கோதுமை அறுவடை சமயங்கள்ல பிப்ரவரி மார்ச் மாசத்துல மயில்கள் ஆயிரக்கணக்கில் பூந்து அந்த வயல்களை நாசம் பண்ணிடும்னு மயிலை கண்ட்ரோல் பண்ற மெஷர் எடுப்பாங்க. அதெல்லாம் எங்க இருக்கும், ஷெட்யூல் 4க்கு அப்புறம். புரியுதுங்களா? அப்போ இந்த உயிரினங்கள் பாதுகாப்பு, அதனுடைய பாதுகாப்பை எப்படி கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில ஷெட்யூல் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஷெட்யூல் 1 மோஸ்ட் ப்ரொடெக்டட் அப்படின்னு குறிச்சிட்டு நீங்க கீழே இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நீங்க இன்னைக்கு ஒரு முறை போயிட்டு கூட வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் 1972 இருக்கிற ஷெட்யூல்ஸ் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு கொடுத்து படிச்சு பார்த்து நான் சொன்னது அப்படியே வேணும்னா நோட்ஸ் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்ப நம்ம இதை எங்க வச்சிருக்கிறோம், எலிஃபன்ட்ஸை 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட ஷெட்யூல் 1க்குள்ள வச்சு பாதுகாக்கிறோம். இப்ப இந்த திட்டத்துல ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படின்றது 1992 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 2005க்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு இனிஷியேட்டிவ் எடுத்துப்போம். என்னன்னா மைக் அப்படின்னு சொல்லுவோம். மைக்னா என்ன, மானிட்டரிங் இல்லீகல் கில்லிங் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். மானிட்டரிங் இல்லீகல் கில்லிங் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். இப்போ மைக் அப்படின்ற ப்ரோக்ராம் அதுலயே புரிஞ்சிடும் நினைக்கிறேன் அது எதுக்காக அப்படின்னு. மானிட்டரிங் இல்லீகல் கில்லிங் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், யானைகளை சட்டத்திற்கு புறம்பாக கொல்லப்படுவதை மானிட்டர்னா கண்காணித்தல். அப்ப எப்படி கண்காணிப்பாங்க அப்படின்னா, யானைகள் எங்கெங்கெல்லாம் வனப்பகுதியில் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் 100 கணக்கில் கேமராக்கள் இன்ஸ்டால், சிசிடிவி கேமரா. அதை ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆபீஸ்ல இருந்து முழு நேரம் கண்காணிச்சுட்டே இருக்கிறது, யாராவது இல்லீகலா உள்ள என்ட்ராங்க அப்படின்றதுலாம் கண்காணிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு இங்க ரிப்போர்ட் பண்ணி அந்த யானைகள் கொல்லப்படுறத கண்காணிப்பாங்க. அந்த தந்தங்களுக்காக கொல்லப்படுறது பெரும்பாலும் யானைகள் பெரும்பாலும் அந்த இதுக்காக கொல்லப்பட்ட அந்த தந்தம் வெளியெடுக்கிறது இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. வீட்டுல ஹாலுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆர்ச் தான் போட்டு வச்சுப்பாங்க. நிறைய படத்துல பாப்பீங்கல்ல, ஜமீன் வீடு காட்டுற இடத்துல அவங்க வீட்டு ஹால்ல அந்த ஒரு 2 ஐவரி இது மட்டும் வச்சு பின்னாடி வச்சிருப்பாங்க. இதுல என்ன அவங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்குன்னு தெரியல, அதை எடுத்துட்டு போய் வச்சுக்கிறதுக்கு. சரி ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா 1972 இருந்தே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் ஆயிருக்கும். சைட்ஸ் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, படிச்சு எடுத்துக்கலாம் சொல்லுங்க. சரிங்களா, சைட்ஸ் இதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பாருங்க. 1973 அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கும். அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கான அவேர்னஸே கிடைச்சிருக்கும். 1972 அப்புறம் இதை பேச ஆரம்பிச்சு நம்ம 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்திருக்கும். அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். சும்மா படிச்சு பார்த்து வைங்க, பின்னாடி எங்கேயாவது உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் போயிடுறேன். இங்க பாருங்க, இது ஒரு டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஜூலை 1 அறுவடையை குறிக்கும். ஜூலை 1 என்ன பண்றாங்களா, வருவாய்த்துறை தினம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கான டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஜஸ்ட் ஃபேக்ட், எந்த டேட் அப்படின்ற மாதிரி அதை பாத்துக்குங்க. பேரிடர் மேலாண்மை துறையானது மிகவும் தொன்மையானதாகவும் அப்படியே பின்னாடி அந்த பெரிய ஹிஸ்டரியே கொடுத்துருக்காங்க. மக்கள் நலனுக்காக பணியாற்றாங்களாம். அரசு நிர்வாகத்தின் தேவைகள் விரிவடைந்ததை தொடர்ந்து வருவாய்த்துறையிலிருந்து பல்வேறு துறைகள் படிப்படியாக பிரிக்கப்பட்ட போதிலும் தாய் துறையாக விளங்குகின்றது அப்படின்னு ஒரு பெரிய கதை கொடுத்துருக்காங்க. நீங்க அதை அப்படியே பாத்துக்குங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் கதை கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே படிச்சு பாருங்க. நான் அப்படியே படிக்கிறேன். வருவாய்த்துறை தினம் கொண்டாடுவது தொடர்பாக துறையைச் சேர்ந்த சங்கங்களின் கூட்டமைப்பு அரசுக்கு கோரிக்கை விடுத்தது. அதில் ஃபசலி என்ற சொல் ஃபசல் என்ற அரேபிய சொல்லிலிருந்து தோன்றியது. ஃபசலி ஆண்டு முறை என்பது அறுவடை சார்ந்த நாள்காட்டி முறையாகும். இது ஜூலை 1 தொடங்கி ஜூன் 30 நிறைவடையும். ஆங்கில நாள்காட்டியில் ஆண்டிலிருந்து 590 கழித்தால் ஃபசலி ஆண்டு கிடைக்கும். இது முகாலய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு நில வருவாய் வசூல் பணிகளுக்கு ஆதார ஆண்டாக பயன்படுத்தப்பட்டது. இது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்டு இப்போது வரை தொடர்கிறது. நான் சும்மா மேல இருக்க ஹெட்டிங்கோட பார்த்துட்டு போதும்னு நினைச்சேன். இப்பதான் நானும் அதை படிச்சேன், பார்த்துட்டேன். ஒரு பெரிய ஹிஸ்டரியே கொடுத்துட்டான். எப்படி ஃபசல் ஆண்டு கால்குலேட் பண்ணுவானா, இன்னைக்கு 2025 மைனஸ் 590 மிச்சம் இருக்கிறதா என்ன ஃபசல் இயர் அப்படின்னு சொல்லு. புரியுதுங்களா? ஃபசல்னா தாவரம், பயிரிடுதல், அறுவடை, இப்படி எல்லாம் மினிமம். ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்றேன்ல, பயிர் காப்பீட்டு திட்டம். அப்ப அந்த அறுவடை தினத்தை வச்சு வருவாய்த்துறை தினம் அப்படின்றத கொண்டாடுறேன். நான் இன்னைக்கு நியூஸ் ஆரம்பிக்கும் போது கூட உங்களுக்கு சொன்னேன், பேப்பர் படிங்க, உங்களை அறியாம உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இன்ஃபார்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா.
இப்ப நான் ஹெட்டிங் பார்த்துட்டு இது ஒரு டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கடந்து போயிட்டேன். இப்ப உள்ள இதை படிக்கும்போது நமக்கு இன்னொரு ஹிஸ்டரியே கிடைச்சிருச்சு. இப்படி ஒரு பசல் அப்படின்ற ஒரு கதையெல்லாம் நான் ஏன்ஷியன் மீடியம் புக்ல கூட படிச்சது இல்லை. இந்த வருவாய்த்துறை தினம் கொண்டாடுறதுக்கு நம்ம எங்கேயுமே சப்ஜெக்டுக்குள்ள இந்த கதையை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்ப இந்த கதையை என்ன பண்ணிட்டா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அழகா கொடுத்து வச்சுட்டா. இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேப்பர் மூலமா தான் கிடைக்கும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு மேகசின் பின்னாடியோ ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட், நான் மேகசின்ஸை ரிவிஷனுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸாம் நேரத்தில் அதை வச்சுதான் நீங்க வேகமா பார்க்க முடியும், அன்னைக்கு பேப்பர் தேட முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கண்டிப்பா நீங்க பேப்பர் படிச்சா. பேப்பர் படிக்காம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள ஓகே நான் சில ஃபேக்ட் எடுத்துட்டேன், நான் சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் உங்களால மெயின்ஸுக்கு போயிட்டு அதே பாயிண்ட் சொல்ல முடியாது. ப்ரிலிம்ஸ்ல சொன்ன மாதிரி ஓகே நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன் பேப்பரே படிக்காம, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் நல்லா படிச்சு பண்ணிடலாம். ஆனா மெயின்ஸுக்கு போய் நீங்க டிஸ்கிரிப்டிவ் எழுதுற இடத்துல பேப்பரோட சப்போர்ட் இல்லாம உங்களால பாயிண்ட் ஜென்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புது பாயிண்ட்ஸே கிரியேட் ஆகுது. மெட்டீரியல் படிச்சதுன்னு உங்களை மாதிரி காம்படேட் பண்ற, நம்மள மாதிரி இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கிற அத்தனை பேரும் எழுத போறாங்க. எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? எனக்கு அதிகமா தெரியும்னு. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்துங்க, இதுவும் தமிழ்நாட்டினுடைய 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதன் காரணமாக 20 ராம்சார் தலங்களுடன் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் தலங்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் உள்ளது. அதே போல் அரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளான மற்றும் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கவும் அவற்றின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கவும் ஏற்ற பகுதிகள் பல்வேறு பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. 4வது தலம் சொன்னாங்களா, 2022ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் அரிடாபட்டி, நிகழாண்டில் திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி, ஈரோடு மாவட்டம் ஏலாத்தூர் ஏரி. இந்த திண்டுக்கல் காசம்பட்டியும் ஏலாத்தூர் ஏரியும் நம்மளோட வீடியோஸ்குள்ளே இருக்கு. ஜூலை மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சது. இந்த ஃபர்ஸ்ட் சைட்டு அரிடாபட்டி மட்டும்தான் 2 வருஷம் முன்னாடியே கொடுத்தது, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 4வது சைட்டை இமீடியட்டா சொல்லிட்டாங்க. எங்கங்க? ஈரோடு நாகமலை ஹில்ஸ் அப்படின்றத 4th பயோடைவர்சிட்டி சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்லுயிர் பாரம்பரிய தலம்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல பயோடைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், பாரம்பரியம் ஒரு வார்த்தை இருக்கு, அதையும் சேர்த்து எழுது. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். இப்ப இதுக்கப்புறம் சில ஃபேக்ட் இருக்கு, அப்படி படிச்சுக்கலாமா? கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தமிழக ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு, பேர்ட் சென்சஸ். கடந்த ஆண்டு சொல்லிட்டாங்க, எந்த வருஷம்? அப்போ 2024 பேர்ட் சென்சஸ் படி நாகமலை குன்றில் 138 தாவர இனங்கள், 118 பறவை இனங்கள், 30 இடம்பெயரும், 88 உள்ளூர், 7 பாலூட்டி, 11 ஊர்வனங்கள், 5 சிலந்திகள் அப்படின்னு 71 பூச்சி இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் பெரிய புள்ளிகள் கொண்ட கழுகு, வெளிரிய பூனை பருந்து, பெண்ணலிஸ் கழுகு போன்ற அரிய பறவை இனங்களும் உள்ளடங்கும். அதே போல் இரும்பு காலத்தைச் சேர்ந்த கருத்துவை வட்டங்கள், பாறை மறைவிடங்கள், பழங்கால கலைப்பொருட்கள் உள்ளவை இப்பகுதியில் கண்டறியப்பட்டுள்ளன. ஏன் இது வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சொன்னாலும் புரியுதுங்களா? கவனிச்சிங்களா? அத பயோடைவர்சிட்டின்றதுக்கு இங்க ஒரு சென்சஸ் சொல்லிட்டான், பேர்ட் சென்சஸ். அது எப்படி ஹெரிட்டேஜா இருந்துச்சு? இங்க இரும்பு காலத்தை சேர்ந்த கற்குவை வட்டங்கள் இருந்துச்சான், அதோட பாறை மறைவிடங்கள், பழங்கால கலைப்பொருட்களும் கிடைச்சிருக்கு இந்த பகுதியில, நாகமலை குன்றுகள்ல. அப்போ ஒரு சைடு பயோடைவர்சிட்டியாவும் இருக்கு, இன்னொரு சைடு ஹெரிட்டேஜ் சைட்டாவும் இருக்கு. ரெண்டையும் சேர்த்து பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். மாதம் ஒரு நாள் மாதவிடாய் விடுப்பு கர்நாடக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லயுமே 2021 இப்ப இருக்கிற திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகுதான் மெட்டர்னல் லீவ் இருக்கு இல்லைங்களா, பெண்களுக்கு பேறுகால விடுமுறை, அது வந்து 9 monthsல இருந்து 12 months இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க 2021. ஓகேங்களா? இப்போ ஒரு பக்கத்து ஸ்டேட்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம ஸ்டேட்ல என்ன பண்ணாங்க அப்படின்றதே சேர்த்து சொல்லிடுறேன். 2021 நம்ம 12 months விடுப்பு கொடுத்ததை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ கர்நாடகாவில அந்த மந்த்லி சைக்கிள் டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த டேல உங்களுக்கு வந்து ஒரு விருப்ப விடுப்பா அவங்களுக்கான ஒரு பர்சனல் லீவ் ஒண்ணு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசும்போது நம்ம விமன் எம்பவர்மெண்ட் பேசினாலே என்னென்ன விஷயம் எல்லாம் பேசுவோம்? சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக், கடைசியா சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக், தென் ஹெல்த். அப்ப இந்த ஹெல்த் எம்பவர்மெண்ட்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கா, ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நியூஸ். புத்தொழில் மாநாடு அப்படின்னா என்ன? புத்தொழில்னா என்ன?
அப்போ the வேர்ல்ட் ஸ்டார்ட் அப் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்குங்க? கோவையில நடந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ், ஒரு கான்ஃபரன்ஸ் அது எதுக்காக நடந்திருக்கு அப்படின்றது, அதுல ஒரு 10 ஒப்பந்தம் 23 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. கொடிசியாவில் உலக புத்தொழில் மாநாட்டை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த வாரம் தொடங்கி வைத்தார். இப்ப இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுல 23 ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை உருவாக்கும் நோக்கில் அப்படின்னு இந்த கொடுத்திருக்கிற கதையெல்லாம் நம்ம எங்கேயும் எக்ஸாம்ல பெருசா யூஸ் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் அது என்ன நடந்துச்சுன்றதை மட்டும் பார்த்துக்கணும். வேர்ல்டு ஸ்டார்ட் அப் கான்ஃபரன்ஸ். ஸ்டார்ட் அப்னா என்னங்க? நேஷனல் ஸ்டார்ட் அப் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம்? நேஷனல் ஸ்டார்ட் அப் டே Jan 16. வெரி Jan 16. வெரி குட். ஜனவரி 16 2016க்கு பிறகு Jan 16 தான் என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஸ்டார்ட் அப் டே ஸ்டார்ட் அப் டீம் அப்படின்னு ஒண்ணு தொடங்கணும். நேஷனல் ஸ்டார்ட் அப் டீம். இப்போ ஸ்டார்ட் அப்க்கு நம்ம என்னென்ன முயற்சியெல்லாம் எடுத்துட்டு ஸ்டார்ட் அப் நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? யாராவது நீங்க ஸ்டார்ட் அப்ப கையில வச்சு யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணது இல்லையா? பிளிப்கார்ட் அமேசான்ல யாரும் இன்னைக்கு அவன் இன்டர்நேஷனல் மார்க்கெட் கை வச்சிருக்கான். ஆரம்ப காலத்துல ஒரு ஸ்டார்ட் அப் தானே. உனக்கு வேணுன்ற பொருளை என்கிட்ட ஆர்டர் பண்ணி நான் வீட்டுல கொடுக்குறேன். இன்னைக்கு லீஷியஸ், டெண்டர்கட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நிறைய அகாடமிலாம் கூட இன்னைக்கு ஆன்லைன்லயே உங்களுக்கு நேராவே நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. இல்ல கிளாஸ் ஷெட்யூல் போட்டு போது கொண்டு பைஜூஸ் மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்பதான் என்ன ஒரு ஸ்டார்ட் அப். அப்போ ஒரு புது தொழில்நுட்பத்தின் அடிப்படையில தொடங்குறது, அதுதான் புத்தொழில் அப்படின்னு சொல்றோம். ஒரு புது தொழில்நுட்பத்தின் அடிப்படையில ஒரு தொழில் தொடங்குறத நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நிறைய டெக்னாலஜி பேஸ் தேவைப்படும், நிறைய பணம் தேவைப்படும். கவர்மெண்ட்ல ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல ஸ்டார்ட் அப் அப்படின்றதுல ஒரு பார்ட்ல நமக்கு 10 லட்சம் ரூபாயில இருந்து 1 crore வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு ஒரு பார்ட் இருக்கு. அதே ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமை பர்டிகுலர் பீப்புள்னு சொல்லி SC ST விமனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றத ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு கொஞ்சம் படிங்க. ஸ்கீம்ஸ் வரும்போது லிஸ்ட்ல பார்த்து வச்சுக்கீங்க. தேவைப்படும். தேங்க்யூ.